வட இந்திய தாந்திரீக மரபில் அதிகமாக வழிபடப்படுபவர் தூமாவதி யாரென்று தெரியுமா? தூமாவதி தேவி என்பவர் 10 மகாவித்யையிலான தச மகாவித்யாயில் ஒருவராக கருதப்படுகிறார். தூமாவதி தேவியின் சுருக்கமான வடிவம் விதவை தோற்றம், வெள்ளை உடை, குழப்பமான முடியாகும். அவரது வாகனம் காகம். கையில் பீடம் அல்லது பரிகலன் போன்றவை வைத்திருப்பாள். புகை நிறத்துடன் காணப்படுவார். அதனால்தான் தூமா, அதாவது புகை என்று அழைக்கப்படுகிறார். அர்த்தமும் சக்தியும்: இழப்பு, வறுமை, துக்கம், தனிமை போன்ற வாழ்க்கையின் கடின நிலைகளை பிரதிபலிக்கும் தெய்வம் அவர். ஆனால் அகங்காரம் அழிவு, உண்மை அறிவு, மோக்ஷம் நோக்கிய பாதை இவைகளை தருபவள். புராண கதையில் சுருக்கமாக சொன்னால், சதி தேவி கடும் பசியில் சிவனை விழுங்கினாள். சிவன் மீண்டும் வெளியே வந்தபோது சதி தூமாவதி வடிவத்தை எடுத்தார் என்று கூறப்படுகிறது. சந்நியாசிகள், தாந்திரீக சாதகர்கள், வாழ்வில் கடும் சோதனை காலத்தில் இருப்பவர்கள் இவரை வழிபாடு செய்வார்கள். பொதுவாக இல்லற வாழ்க்கைக்கு அதிகம் வழிபாடு செய்ய மாட்டார்கள்.